ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் ஏகே விளாக்ஸ். சன்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் 2 ஆனியன் எடுத்துட்டேன், 2 தக்காளி எடுத்துட்டேன். இது எல்லாத்தையும் குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு கூட 2 பச்சை மிளகாவையும் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நீங்க அரைச்சி வச்சுக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து வச்சுட்டு நைட்டே என்ன பண்ணிடணும், சன்னா மசாலாவை ஊற வச்சிடணும். அப்போ ஊற வச்சு அப்போ செய்யற கதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஸோ நைட்டு ஊற வச்சு அதை நல்லா வேக வச்சுக்கோங்க. காலையில எடுத்து செய்யும் போது சரிங்களா? வானல் வச்சுட்டு ஆயில் ஊத்திட்டு அப்புறம் நான் ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், பிரியாணி இலை, ஏலக்காய் இலை, சோம்பு, அப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு ஒட்டுக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். நல்லா ப்ரௌனிஷா பொன்வறுவலா வர வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம குட்டி குட்டியா கட் பண்ண அழகான தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண பிறகு சீக்கிரமா கொத்துன்னு கொத்தி பார்த்தேன், வதங்கவே இல்லை. மஞ்சளையும் உப்பையும் சேர்த்து போட்டா சீக்கிரம் வதங்கிரும் சொன்னாங்க. நம்ம முன்னோர் சொன்னதை கேட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டேன். மசாலாக்கு நான் மிளகாத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா இந்த அதிகமான மசாலாவே போதும். இதுக்கு மேல மசாலாஸ் போட்டீங்கன்னா அப்புறம் இங்க என்ன கேட்கக்கூடாது, வயிறு தாங்காது. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிரேவி மாதிரி மாறினதும் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. நான் கொஞ்சோண்டு தனியா சைட் பை சைடு கொஞ்சம் நொறுக்கு தீனி சாப்பிடலான்னு எடுத்து வச்சேன். அதுல இருந்து கொஞ்சம் கொண்டக்கடலை எடுத்து ஒரு ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணி இது ரெண்டுத்தையும் போட்டு மிக்சியில போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஆன உடனே கொதிச்ச குழம்புல எடுத்து இதை ஆட் பண்ணிட்டேன். அப்பதான் திக்னஸ் நல்லா வரும், டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். 10 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணீங்கன்னா நல்லா கெட்டியான மசாலா ரெடி. இது கூட வெறும் குழம்பு சாப்பிடாதீங்க, நான் இட்லி ஊத்திட்டு சைடிஷ்க்கு தான் இதை செஞ்சிருக்கேன். டேஸ்ட் அருமையா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.